தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வணக்கம். செய்திச் சுருக்கம். 140 தொகுதிகளை அள்ளலாம். பழனிசாமி நடத்திய ரகசிய சர்வே. பாமக நாதகவுக்கு தூது. சட்டசபை தேர்தலில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் எவ்வளவு சீட் கிடைக்கும் என்பதை அறிய தனியார் அமைப்பு வாயிலாக சர்வே நடத்தியுள்ளார் எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி. தேர்தலுக்கு ஓராண்டு உள்ள நிலையில் அதிமுக தனித்து போட்டியிட்டால் 94 தொகுதிகளை கைப்பற்ற முடியும். தாவேகவுடன் கூட்டணி அமைத்தால் கூடுதலாக 15 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். பாஜகவுடன் கூட்டணி அமைத்தால் கூடுதலாக 5 தான் தேரும். பாமகவுடன் மட்டும் கூட்டணி வைத்தால் 114 தொகுதிகளில் வெற்றி பெற முடியும். பாமக நாம் தமிழர் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்தால் 140 தொகுதிகளில் வெல்ல முடியும் என சர்வே முடிவில் கூறப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பாமகவையும் நாம் தமிழர் கட்சியையும் கூட்டணியில் சேர்க்க பழனிசாமி திட்டமிட்டுள்ளார். சமீபத்தில் பழனிசாமியை அவரது சேலம் இல்லத்தில் தன் குடும்ப திருமண விழாவுக்கு அழைக்க பாமக தலைவர் GK மணி சந்தித்தார். அப்போது 45 தொகுதிகள் வரை கொடுப்பதாகவும் 2026இல் ராஜ்யசபா MP பதவி தருவதாகவும் பழனிசாமி கூறியுள்ளதாக தெரிகிறது. அதேபோல் நாதகவுக்கும் சீட் வழங்கப்படும் என சீமானுக்கு பழனிசாமி தரப்பில் தூதுவிடப்பட்டுள்ளது. இரு கட்சிகளிடமிருந்தும் இன்னும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. கூட்டணி அமைப்பதற்கு முன்பாக கட்சியில் சீரமைப்பு நடவடிக்கைகள் எடுக்கவும் தனக்கு விரோதமாக செயல்படும் நிர்வாகிகளை களையெடுக்கவும் சீக்ரெட் கமிட்டி ஒன்றை பழனிசாமி அமைத்துள்ளார். கொங்கு மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படும் நிர்வாகிகள், டெல்டா மாவட்டங்களில் தினகரன், சசிகலா, பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படும் நிர்வாகிகள் மீதான புகார்களை விசாரிக்க உத்தரவிட்டுள்ளார். கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் டெல்டா மாவட்ட அமைப்பு செயலர்கள் சிலரை முதற்கட்டமாக களையெடுக்க பழனிசாமி ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் முகாமிட்ட காங்கிரஸ் அதிருப்தி தலைவர்கள். செல்வ பெருந்தகைக்கு எதிராக போர்க்கொடி. 2024இல் நடந்த லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் அழகிரி, முன்னாள் MPக்கள் செல்லக்குமார், ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு சீட் கிடைக்கவில்லை. அவர்களும் அவர்களின் ஆதரவு மாவட்ட தலைவர்களும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு எதிராக செயல்பட துவங்கியுள்ளனர். அதேபோல் 10 MLAக்களும் அவருக்கு எதிராக செயல்படுகின்றனர். சமீபத்தில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள காங்கிரஸ் MLA ஒருவரின் வீட்டில் அந்த 10 பேரும் கூடி ரகசிய ஆலோசனை நடத்தியுள்ளனர். அதே நேரம் அதிருப்தி மாவட்ட தலைவர்கள் திரவியம், செங்கம் குமார், டீகாராம் உட்பட 15 பேர் டெல்லி சென்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடன்கரை சந்தித்து பேசினர். அப்போது மாவட்ட தலைவர்கள் நியமனத்தில் செல்வ பெருந்தகை தன்னிச்சையாக செயல்படுகிறார் என 4 பக்க புகார் மனு கொடுத்துள்ளனர். சிறப்பாக செயல்படும் மாவட்ட தலைவர்களை மாற்ற மாட்டோம். மற்ற விவகாரங்களை நான் இன்னும் 4 நாட்களில் சென்னைக்கு வந்ததும் பேசி முடிவெடுக்கலாம் என கூறி கிரிஷ் அனுப்பியுள்ளார். ஆனாலும் அவர்கள் டெல்லியில் முகாமிட்டுள்ளனர். இன்னும் சில நாட்கள் தங்கியிருந்து காங்கிரஸ் தலைவர்களான ராகுல், கார்கே, வேணுகோபாலை சந்தித்துவிட்டுதான் சென்னைக்கு திரும்புவோம் என பிடிவாதமாக உள்ளனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா ஹாஸ்பிட்டலில் அட்மிட். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா உடல்நலக் குறைவால் டெல்லியில் உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார். அவருக்கு வயது 78. காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா தற்போது ராஜ்யசபா MPயாக உள்ளார். கட்சியின் நிர்வாக நடவடிக்கைகளில் அவர் முழுதாக ஈடுபடுவதில்லை. காங்கிரஸ் கட்சியின் பார்லிமெண்ட் குழு தலைவராக உள்ளார். இந்நிலையில் நேற்று அவர் உடல்நலக் குறைவால் டெல்லி கங்காராம் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டார். டாக்டர்களின் கண்காணிப்பில் உள்ள சோனியா நலமாக இருப்பதாகவும் இன்று அவர் வீடு திரும்புவார் என்றும் ஹாஸ்பிட்டல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதிரொலி. 119 செயலிகளுக்கு தடை. தேச பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாக கூறி டிக்டாக், ஷேரிட் உள்பட 100க்கும் மேற்பட்ட செயலிகளை கடந்த 2020இல் மத்திய அரசு தடை செய்தது. அடுத்தடுத்த ஆண்டுகளிலும் சீன செயலிகளுக்கு எதிரான தடை தொடர்ந்தது. இந்நிலையில் 119 செயலிகளை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்து நீக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த செயலிகளின் பட்டியலை அமெரிக்காவின் ஹார்வர்ட் பல்கலை நடத்தும் கண்காணிப்பு தளமான லூமென் தரவுத்தளம் வெளியிட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை கூகுள் நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. தடை செய்யப்பட்ட செயலிகளில் பெரும்பாலானவை நம் அண்டை நாடான சீனா மற்றும் ஹாங்காங்கை சார்ந்தவை என கூறப்படுகிறது. ஒரு சில செயலிகள் சிங்கப்பூர், அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா நாடுகளைச் சேர்ந்தவையாகும்.
தடை செய்யப்பட்ட செயலிகளின் முழு விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தேசிய பாதுகாப்பு, இறையாண்மை மற்றும் ஒழுங்கற்ற செயல்பாடு காரணமாகவும் அரசுக்கு எதிரான உள்ளடக்கங்களை பயன்படுத்தியதாலும் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சிங்கப்பூரை மையமாக கொண்ட வீடியோ அரட்டை மற்றும் கேமிங் தளமான சில்சாட், சீனாவால் உருவாக்கப்பட்ட சாங்காப், ஆஸ்திரேலிய நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஹனிகேம் ஆகியவை முடக்கப்பட்ட செயலிகளில் முக்கியமானவை. அர்ஜுன் சம்பத் காடேஸ்வரா மீது கோவை போலீசார் வழக்கு. வங்கதேச கிருஷ்ணர் கோவில் இடிப்பு தொடர்பாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்து முஸ்லிம் மக்களிடையே கலவரத்தை தூண்டும் வகையில் அர்ஜுன் சம்பத் கருத்து தெரிவித்துள்ளார் என கோவை செல்வபுரம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அர்ஜுன் சம்பத் மீது கலவரத்தை ஏற்படுத்துதல், தவறான தகவலை பரப்புதல் உள்ளிட்ட பிரிவுகளில் செல்வபுரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். கோவை குண்டுவெடிப்பு தினத்தையொட்டி கடந்த 14ஆம் தேதி பாஜக சார்பில் ஆர்எஸ் புரத்தில் புஷ்பாஞ்சலி நிகழ்ச்சி நடந்தது. இதில் பல்வேறு இந்து அமைப்பினர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் மத கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக ஆர்எஸ் புரம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராக அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. கடந்த 18ஆம் தேதி கோவை ஆர்எஸ் புரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வந்தார். அவருக்கு ஆதரவாக 200க்கும் மேற்பட்ட இந்து அமைப்பினர் திரண்டனர். அனுமதியின்றி கூட்டம் கூட்டியதாக காடேஸ்வரா சுப்பிரமணியம், பாஜக கோவை மாவட்ட தலைவர் ரமேஷ்குமார் உள்ளிட்ட 11 பேர் மீது ஆர்எஸ் புரம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரிக்கின்றனர். தாது மணல் கொள்ளை, சிபிஐ விசாரணை துவக்கம். கடலோர மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் தாது மணல் படிமங்கள் உள்ளன. இவற்றில் கதிரியக்க தன்மை உடைய கனிமங்கள், விலை உயர்ந்த தாது உப்புக்கள் நிறைய உள்ளன. இதையறிந்த விவி மினரல்ஸ், டிரான்ஸ்வர்ல்ட் கார்னண்ட், பீச் மினரல்ஸ், இண்டஸ்ட்ரியல் மினரல்ஸ் உள்பட 10க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தாது மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தும் தொழிலில் ஈடுபட்டு வந்தன. இதனால் அரசுக்கு 5832 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. அதன்படி அவர்கள் விசாரணையை துவங்கியுள்ளனர். சிபிஐ அதிகாரிகள் கூறியதாவது: தாது மணல் கொள்ளையடிக்கப்பட்ட இடங்கள் இஸ்ரோ எனப்படும் இந்திய விண்வெளி ஆய்வு மைய விஞ்ஞானிகள் உதவியுடன் துல்லியமாக அளவீடு செய்யப்படும். கொள்ளை குறித்து ஏராளமான ஆவணங்களை திரட்ட வேண்டி உள்ளது. அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்படும். பின்னர் இதில் தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரித்து சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினர். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் டாக்டர்களுக்கு 24 மணி நேர பணி, மனித உரிமை ஆணையம் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியை அடுத்த இருங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் அறிவிழி வேந்தன். கடந்த 2019 ஆகஸ்ட் 7ஆம் தேதி தனது மனைவி ஜமுனாவை பிரசவத்துக்காக மாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சேர்த்துள்ளார். மகப்பேறு டாக்டர் இல்லாததால் செவிலியரும் ஆம்புலன்ஸ் டிரைவரும் பிரசவம் பார்த்துள்ளனர். ஆண் குழந்தை பிறந்தது. ஜமுனாவுக்கு அதிக இரத்தப்போக்கு ஏற்பட்டதை அடுத்து ஆரணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு ஜமுனாவை பரிசோதித்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பான செய்தி அடிப்படையில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் தாமாக விசாரித்தது. ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் பிறப்பித்த உத்தரவு: மாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மகப்பேறு டாக்டர் பணியில் இல்லாததால்தான் செவிலியர், ஆம்புலன்ஸ் டிரைவர் பிரசவம் பார்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் தாய் இறந்துள்ளார். எனவே தமிழகம் முழுதும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் 24 மணி நேரமும் கர்ப்பிணியருக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் அனுபவம் வாய்ந்த மூத்த டாக்டர்களை பணியமர்த்த வேண்டும். இது தொடர்பான வழிகாட்டுதலை பொது சுகாதாரத்துறை இயக்குநருக்கு தமிழக அரசு வழங்க வேண்டும். தமிழகம் முழுதும் 2 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு இடையே 24 மணி நேரமும் 108 ஆம்புலன்ஸை பயன்படுத்தும் வகையில் தயார் நிலையில் வைக்க சுகாதாரத்துறை துணை இயக்குனர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் திடீர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். பிரசவத்தின் போது இறந்த ஜமுனாவின் கணவருக்கு தமிழக அரசு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பித்துள்ளார்.